இந்தியாவில் வந்து அந்த பார்ட்ஸ் இந்த விலைகள் எல்லாம் குறைவாக இருக்கும். சரியான 25,000 கிலோமீட்டரில் மெக்கானிக் சைஸ் போடுறது மெயினாக இதுகளுக்காக தான். இந்த பைக் வந்து இதுதான் அவ்வளோதான் போகிறதுக்கு காரணம் பேட் தேஞ்சோன்னு என்ன தேக்க ஓடும். இதே நாங்கள் இந்தியாவில் வேண்டியிருந்தால் 180 ரூபா 30,000 கிலோமீட்டருக்கு மேலே ஓடி இருப்போம். இந்த செயினும் வந்து ஒரிஜினல் விட கொஞ்சம் நீளமாக. இது வந்து பைக்கின் ரேசர் ஏர் ஃபில்டரை வந்து எலி வந்து கடிச்சிட்டு பைக் செஞ்சதுக்கான மொத்த செலவு வந்து கண்டியில இருந்து நேற்று பயணம் செஞ்சு அப்படியே நாங்கள் வீட்டை வந்தாச்சு. நாங்கள் போட்ட இறுதி காணொலியை பார்த்துருப்பீங்கள். கண்டியில் இருக்கிற அந்த நகரங்களை நான் அப்படியே சுற்றி காட்டியிருப்பேன். இப்போ நான் நிற்கிறேன் எங்கள் ஊரில். இன்றைக்கு வந்து இந்த காணொலி வந்து எதை பற்றி இருக்க போகுதுண்டா, ஒரு பைக் வச்சுருந்தா அந்த பைக்குக்கு வந்து எவ்வளோ செலவாகுதுன்னு சொல்லி இந்த காணொலி இருக்க போகுது. முக்கியமாக நாங்கள் வந்து எங்கள்கிட்ட வச்சுக்கிற பைக்கை வந்து சில ரிப்பேர் வேலை வந்து செய்ய போகிறோம். அதுக்கு வந்து யாழ்ப்பாணம் போய் பார்ட்ஸ் வாங்கணும். அதை வாங்கிட்டு எங்கள் சங்கானையில் ஒரு கராஜ் ஒன்று இருக்குது, அங்கே கொண்டே தான் திருத்த போகிறோம். முக்கியமாக எவ்வளோ செலவாகுதுன்னு சொல்லி நான் கீழே வந்து லிஸ்ட்டு போடுறேன். இப்போ பைக் வந்து செய்கிறதுக்கான காரணம் ஒரு ட்ரிப் கொண்டு போக போகிறோம். இது வரைக்கும் யாருமே அப்படி போயிருக்க மாட்டாங்க. அப்படி போயிருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம், நான் உங்கள் ஜோகி. நம்ம சேனலுக்கு யாராவது முதல் தரம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நான் நிற்கிறேன் அண்ணாவோட. அப்படியே போகிறோம். முதலாவது பெட்ரோல் செட்டுக்கு போய் டீசல் பண்ணணும். பைக்கில் வந்து கொஞ்சம் பார்ட்ஸுகளை வந்து கழுவுறதுக்கு. டீசல் வண்டி கொடுத்தா பிறகு யாழ்ப்பாணம் தான் போகணும் நாங்கள் டவுனுக்கு. பைக்குக்கு தேவையான பார்ட்ஸ் பண்ணுறதுக்கு மொத்தம் ஒரு 5 பார்ட்ஸு கிட்ட வேண்டணும். அந்த 5 பார்ட்ஸும் வந்து இலங்கையில் நாங்கள் இப்போ வேண்ட போனால் என்ன விலை வருதுன்னு அப்படி நான் போடுறேன். இதே இந்தியாவில் வந்து அந்த பார்ட்ஸ் இந்த விலைகள் எல்லாம் வந்து குறைவாக இருக்கும். இப்போ அங்கே வந்து ஒரு 5,000 இங்கே வந்து ஒரு 10,000 இருக்கும். பார்ப்போம் அது என்ன மாதிரி விலைக்கு போதுண்டு. அப்படியே நாங்கள் சித்தங்கனி பெட்ரோல் செட்டில் 1 லிட்டர் டீசல் பண்ணாங்க. டீசல் வந்து 382 ரூபா வந்து இன்றைக்கு வந்து விலை போகுது. மண்ணெண்ணெய் வந்து 282. பெட்ரோலில் விலை வந்து 420 அந்த விலைன்னு நினைக்கிறேன். 414 ரூபாய்க்கு பெட்ரோலில் விலை. இப்போ வந்து என்னமோ ஒரு கொஞ்ச காலம் போனால் அப்படியே சண்டை ஒரு 500 ரூபாய்க்கும் பெட்ரோல் வரும். நாங்கள் இப்போ யாழ்ப்பாணத்துக்கு வந்துட்டோம். யாழ்ப்பாணம் சிவன் கோயில் அப்படியே இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். யாழ்ப்பாணம் சிவன் கோயிலுக்கால அப்படியே நாங்கள் நேராக ஒரு வீதி உண்டு. முக்கியமான ஒரு 2 கடை இருக்குது நாங்கள் பார்ட்ஸ் வாங்குறதுக்கு. முதலாவது வந்து அருள் மோட்டோர்ஸ்ன்னு சொல்லி ஒரு கடை உண்டு. அடுத்தது வந்து பால விநாயகர்னு சொல்லி ஒரு கடை ஒன்று இருக்குது. நாங்கள் 2வது ஒரு கடையில் தான் வேண்டுற நாங்கள். இப்போ நாங்கள் போகிறோம் அருள் மோட்டோர்ஸுக்கு. இப்போ வந்து அவங்க வந்து இந்தியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணி இங்கே வந்து பொருட்களை வந்து விற்கிறாங்க. அதனால் நல்ல ஒரிஜினல் பொருட்களை நாங்கள் வேண்டக்கூடிய மாதிரி இருக்கும். அதனால தான் நாங்கள் அங்கே போகிறோம். அடுத்து வந்து இப்போ எங்கள்கிட்ட பைக் வந்து R15. அந்த பைக்குக்கு வந்து ஒரிஜினல் பார்ட்ஸ் வந்து அங்கே வந்து இருக்குது. அந்த சீல் வந்து உடைக்காமல் அப்படியே வந்து தெரியணும். அந்த ஒரு நம்பிக்கையால் தான் நாங்கள் அங்கே வளமையாக வேண்டுற நாங்கள். இந்த 2 கடையிலேருந்து தான் வேண்டுற நாங்கள். ஒரு கடையில் இல்லாட்டிக்கு மற்ற கடையில் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்து பொருட்கள் வந்து இருக்கும். பொருட்கள் எல்லாம் வேண்டிட்டு என்ன விலை வருதுன்னு அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பைக் பார்ட்ஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டேன். முன்னுக்கு வந்து அருள் மோட்டோர்ஸ் இருக்குது பாருங்க. இந்த இடம் வந்து எங்கே இருக்குன்னா குளக் டவர் ரோட் ஜப்னால வந்துருக்கு. இந்த வீதி தான் சரியா. அந்த லிங்கம் கூழ்வார் இருக்குது அதில் முன்னுக்கு. அடுத்த முன்னுக்கு வந்து கீல்ஸ் இருக்குது. அருள் மோட்டோர்ஸில் வந்து பைக்குக்கு தேவையான பார்ட்ஸை வந்து நாங்கள் வேண்டிட்டோம். மொத்தமாக வந்து ஒரு 5க்கு மேலே வேண்டி வச்சுக்கிறோம். இது வந்து பைக்கின் ரேசர். அடுத்து வந்து பீல் கப் ரேசர் வந்து மொத்தமாக இது வந்து 3 வந்து வேண்டி இருக்கோம். இது வந்து ஜப்பான்ட 3 வந்து 2,600 ரூபா போட்டிருக்கேன். அடுத்து வந்து முக்கியமாக எங்கள்ட பைக்கின் வந்து செயின் வீல் செட் வந்து போட்டுது. ஒரு 30,000 கிலோமீட்டருக்கு மேலே ஓடி இருப்போம். ரோலோன் ரிங் செயின் கிட்டன் இருக்குது. இதுன்ற ப்ரைஸ் வந்து 7,900 போட்டிருக்கேன். வளமையாக நாங்கள் இன்ஜின் ஆயில் வந்து ஒரு 10,000 10,500 வந்து மாற்றினாங்க. இந்த பிராண்டுன்ற தான். இது வந்து 2,500 ரூபா வந்து போட்டிருக்கார். ஆயில் ஃபில்டர் வந்து ஒரிஜினல் இல்லை. இது வந்து வளமையாக நாங்கள் நோமல் தான் பண்ணி போடுறது. அது வந்து ஒரு 200 ரூபாய்க்கு வந்து போட்டிருக்கார். அடுத்த ஆயில் வந்து 2,500 ரூபாய். பின்னான் டிஸ்பேட் ஒரிஜினல் வந்து 4,500 ரூபாய் வருது. ஆனால் இது வந்து நாங்கள் வந்து இது வந்து செகண்ட் குவாலிட்டி தான். ஆனால் இந்தியாவிலேருந்து தான் வந்திருக்கு. வளமையாக இதுதான் நாங்கள் முதல் வண்டி ஒருக்கா போட்டுனாங்க. நல்லா தான் பாவிச்சது. அதனால் வந்து இதையே நான் பண்ணுறேன். இதுன்ற விலை வந்து எவ்வளோ? 700 ரூபா. கேண்டிலில் இடது பக்கம் இருக்கிற இந்த பேலன்சர் கொண்டு இது வந்து நாங்கள் நுவர்லியாவுக்கு போயிருக்க வந்து கலந்துட்டுது. எங்கேண்டே எடுக்கல. அதனால் இது வந்து வேண்டியிருக்கிறேன். பிரேக் அடிக்கிற இந்த பம்முக்கு வர செட் உண்டு. இது வந்து கராஜ்காரன்னா போய் கேட்போம். இது வந்து என்னத்துக்கு வருது வந்து
இதில் வந்து 3 வந்து வண்டி இருக்கும். இது வந்து ஜெமுகாண்டு தான், முக்கியமாக இந்தியாவிலேருந்து தான் இது இங்கே வந்து எடுத்து வைக்கணும். பின்னுக்கு வந்து சிக்னல் லைட் ஒன்று வந்து 500 ரூபாய் கொடுக்கணும் பின்னுக்கு. அதே மாதிரி பின்னுக்கு 2 வண்டி இருக்கிறோம், மொத்தமாக 1000. இதுதான் முக்கியம். டம்பர் ரப்பர்ன்னு சொல்லி இருக்கு. மொத்தமாக வந்து நாங்கள் வேண்டினதுக்கான பில் வந்து எவ்வளோ வந்தேன்டா ஒரு 18,700 ரூபாய் வந்திருக்கு. இவ்வளோத்துக்கும் ஒரு கொஞ்சம் பார்ட்ஸ் தான். இன்னும் ஒரு வேலை இருக்குது. முன்னுக்கு வந்து கேண்டில் வந்து மாற்றணும். கேண்டில் அடுத்த ரிங்ஸ் எல்லாம் மாற்றணும். அது வந்து மாற்றுறதுக்கு 15,000 இன்னும் வேணுமா. இதோட ஆட் பண்ணியிருந்தா அப்படி இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் கூடி இருக்கு. அதனால் வந்து அதை வந்து வேண்டியில்ல. அது வந்து பிறகு மாத்திரமண்டு அப்படியே விட்டாச்சு. இப்போ நாங்கள் வேண்டினதுக்கான மொத்த விலை வந்து இவ்வளோ தான் வேண்டியாச்சு. அப்படியே நாங்கள் கராச்சிக்கு போவோம். அங்கே போய் அடுத்து வந்து பொருட்கள் எல்லாம் மாற்றி போட்டு என்ன மாதிரி இருக்குன்னு பைக் ஓடி பார்த்தா தான் தெரியும், பார்ப்போம். நேரம் சரியா 2 மணி. நாங்கள் கராச்சிக்கு போனாங்க. கராச்சியில் வந்து ஒரு பார்ட்ஸ் வந்து மிஸ்ஸிங். சரி நேரம் வந்து ஆகிட்டு மதிய நேரம் சாப்பிடுவோம் பண்ணிவிட்டு அப்படின்னு நான் சாப்பிட வந்துட்டோம். பயங்கரமாக வெயில் அடிக்குது. மதிய நேரம் சாப்பிட வந்தது கொத்துரொட்டி. எங்களுக்கு வந்து கொத்துரொட்டி வந்து காலமாக இருந்தாலும் ஓகே, மதியம் இருந்தாலும் ஓகே, இரவுக்கு இருந்தாலும் ஓகே. பீஃப் கொத்து வந்து ஃபுல் வந்து 1200 ரூபாய் குடிக்கணும். வேணாம் எடுக்கிறீங்களா? சங்கானையில் புதிதாக திறந்த பூச்சிட்டி இருக்குது. அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது நாங்கள் பைக் திருத்த வந்த கராச்சி. பைக் வந்து இதுதான். நீங்கள் முதலெல்லாம் காணொலியில் பார்த்துருப்பீங்க, R15. இதை நான் சொல்லல இந்த பைக்கை வந்து ரிப்பேர் பண்ண போகிறோம்ட்டு. இதில் வந்து ஒரு செட் இருக்குது பைக்கின பின்னுக்கு. இதில் இருக்கிற ரேசர் வந்து கலட்டுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. என்னத்துக்குண்டா கனகாலமாக வந்து மாற்றலை. இதான் என்ன அப்பா கால். இதில் இருக்கிற இந்த ரேசர் வந்து புதுசாக நாங்கள் பண்ணாங்க. ஆனால் இந்த ரேசர் தான் இதுக்கு இருந்தது. அதை வந்து பெல்டிங் பண்ணி தான் நாங்கள் கலட்டி எடுத்துனாங்க. கனகாலம் வந்து இது மாற்றலை. அந்த ஒரு காரணத்தால் பீபார் புஷ் பண்ண தான் நான் திரும்ப போனது. இது வந்து இந்தியாவில் வந்து இதோட விலை வந்து இது அப்படியே செட்டாக தான் வந்தது, இப்படி ஜோயினாக தான் வந்தது. நாம் வந்து வெட்டி அப்படி இதை வந்து கொஞ்சம் பொலிசிங் பண்ணிக்கொண்டு வந்தது. இப்போ 2 ஆகிருக்கு. 2 வந்து பைக்குக்கு தேவை. பீபார் புஷ்ன்னு சொல்லினோம். இந்தியாவில் இது இந்த விலை வந்து 180 ரூபா வந்து வருது. ஆனால் இது நான் வேண்டைக்கு வந்து என்ன விலை வந்ததுண்டா இங்கே வந்து 4400 ரூபா. இது 2 ரேசரும் வந்தது. இந்த ஒன்றுண்ட மொத்த விலை வந்து 4400 ரூபா வந்து இலங்கையில் இது வந்து விற்கணும். இந்த பூஸ் தான். இதே நாங்கள் இந்தியாவில் வேண்டியிருந்தால் 180 ரூபா தான். ஆனால் இங்கே வந்து ஒரு டேக்ஸ் ஒன்று வரும், அதெல்லாம் வச்சு தான் நீங்கள் வந்து இந்த விலைக்கு விற்கணும். அதால் வந்து ஓகேயா இருக்கும். பைக்குண்ட பின்னுக்கு அந்த டிஸ்பேட் இருக்குது தானே, அதோட வந்து இங்கால ஒரு சின்ன ஒரு புஷ் மாதிரி இருக்குது. இந்த லெதர் ஒன்று வேண்ட போனாங்க. அது வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து இல்லை. ஒரு 2-3 கடையில் விசாரித்து பார்த்தேன். இது வந்து கொம்பனிலையும் கேட்டு பார்த்தது இல்லை. அதால் வந்து இது வந்து திரும்ப ஸ்டோக் வந்து அப்புறம் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இது இந்த ஃபங்க்ஷன் என்னதுக்கண்டா இதுக்குள்ளுக்கு வேறு அந்த பிரேக் அடித்த பிறகு இந்த டிஸ்பேட் இருக்குது தானே, இது வந்து ஒரு கெப் கொண்டு விடும். இது வந்து இறுகிட்டு அந்த ஒரு காரணத்தால் இந்த லெதரையும் வந்து நாங்கள் மாற்ற வேணும். ஒரு இதாக கழுவி இருந்தால் இந்த ஒரு வேலை முடிஞ்சிருக்கு. ஜனங்களை சர்வீஸை போட இதுதான் சொக்கத்தோட தொடர்பு வேணும். இது கரெக்டி 3 கும்பல் சேர்க்கணும். சரியில்லையா ஆடுதோ பார்த்துனீங்களா? ஆட்டம் தானே இது. என்னென்னா அதாவது கிறிஸ் பைக்காக விட்டு இதுன்னு வச்சு பூட்டாட்டி அது சொப்ட்டு கிளம்பி இருக்காது. கொஞ்சம் ஆட்டமாக தான் இருக்குது. ஆட்டங்கள்லாம் இதை மாற்றினால அரைக்கிற தன்மையில் அதுகளை ஒன்றும் இருக்காது. நல்ல சொப்டான நல்ல நைஸாக ஓடும். இதுக்கு வந்து சரியான 25,000 கிலோமீட்டரில் மெக்கானிக் சைஸ் போடுறது மெயினாக இதுகளுக்காக தான். இந்த புஷ்கள் கிறிஸ்கள் வச்சு புஷ்களை மாற்றி இந்த புஷ்ஷெல்லாம் இல்லை இதுகள் மாற்றுறதுக்காக தான் அது மெக்கானிக் சைஸை போட சொல்கிறோம். இதுகள் சரியானதான் சைக்கிள் சரியான முறையில் ஓடும். அந்த அரைக்கிற தன்மையில் இருக்காது. ஏன்னா இதுகளால் சொக்கச்சோரை பழுதாகும். சொக்கச்சோறு அந்த வீவாரில் தான் மாட்டங்களுக்கு உண்டு. டயர் தைக்கிற எல்லாம் இதான் காரணம். கிறிஸ் கவரிங். இப்போ இதில் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் என்னத்துக்கு? இதில் இருக்கிற பார்ட்ஸ் வந்தால் இன்ஜினுக்கும் சொக்கச்சோருக்கும் வீவாருக்கும் தொடர்புபடுத்துறது. ரேசர் புஷ் உருவாக்கம் வந்து அவங்க சொக்கச்சோர்லேயே வைக்கல தானே. அந்த உதர்ப்பம் கொண்டு தான் அதான் அந்த ஜமா கம்பெனிக்கான அந்த சிஸ்டங்கள் சட்டப்படி பார்ட்ஸுகள்லாம் விலையில் இருக்குது. சரியான இதாக கூட இது பிரச்சனையானாலும் சொக்கச்சோர் மேலே தான் போகிறோம்.
இந்த எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே மொத்தமாக மாற்றலாம்னு அதாவது இப்படி மொத்தமாக விலை வேறன்றது தெரியாம போய் மூடிச்சையில மாத்தினீங்கன்னா ஜோலி முடிச்சு. எத்தனையாவது கிலோமீட்டரில் மாற்றணும்? 5000 கிலோமீட்டருக்கு ஃபில்டர் க்ளீன் பண்ணுவோம். 5000ல் 12,000 கிலோமீட்டருக்கு மாற்றணும். மாத்துவோம். புலக்கு வந்து எத்தனை இல்லை மாற்றணும்? புலக்கும் 12,000 கிலோமீட்டர். 12,000. ஆனால் எங்களுக்கு ஷார்ட் வந்தா சரி. இல்லை கூடுதலாக ஆகல் புலக்கு 12,000 மாத்தாலே ஏற்றுக்கொள்ளலாம். வேணா ஷார்ட் வந்தால் புலக்கு வந்து அதிண்ட தன்மை அதிண்ட காலம் முடிஞ்சுது. எரி சரியான முறையில் இருக்காது. பின்னுக்கு புஷ் எல்லாத்துக்கும் ஃப்ரீஸ் எல்லாம் வச்சு பூட்டிட்டு பின்னுக்கு அந்த பீவாரை வந்து அப்படியே மொத்தமாக பூட்ட போகிறோம். அந்த சொக்கத்தூர் கீழே வந்து கொஞ்சம் புஷ் வரும், அதையும் அடுத்தது அந்த கரடி போட்டு தான் காலை விடுவோம். ரிங்ஸ் எல்லாம் வச்சு இப்போ வந்து பூட்டி கொஞ்சம் முடிய போகுது. ஒரு காவாசி வேலை தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருக்குது. சின்ன சின்ன வேலை தான், ஆனால் கொஞ்சம் செலவு தான் கூட. நான் அடுத்த ரிப்பேர் நீங்கள் தான் செய்கிறது, சாவி எல்லாம் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு செய்யும். அடுத்த இப்போ எம்டி இருந்தாலும் தான் கை வைக்க போதாம இருந்து அதில் புடி டவுட் என்ன கையன கோல் அடிச்சாங்க. கையன நம்பர் ஜேன கோல் அடிச்சாங்க. தெரியும். கீழே பாதிங்க. அது சிக்கலில் அடிங்க. அந்த அவர் கலட்டி போட்டு மாப்பிள்ளை இந்த நாட்டு எதுக்கு வந்தவர் அது ஜாக்கில் கலட்டி போட்டு விடுங்க நிற்கும். விட்டானீங்க ரைட். இந்த பிரேக் இந்த பம்ப் அந்த இதை வந்து க்ளீன் பண்ணுவாங்க கலட்டி. அது படிக்கிறீங்க பிரியாணி. பிரியாணி. ரைட் 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 தான். இது கடைசிலாம் இருக்கணும். இப்போ சும்மா நோமலை கை கணக்கில் இருக்குது. அப்படியே ஒவ்வொரு ஆணியம் பிடிங்கோ போய் இந்த கடைசியில் டைட் பண்ணுவோம். எல்லாம் ஒரு கை கணக்கில் இருக்கணும். விட்டு எடுத்தால் போய் ஆணியை டைட் பார்க்கும். சிக்னல் லைட் போட்டுற பொறுப்பு வந்து எங்கள் அண்ணாவே வந்து எடுத்துட்டார். சிக்னல் லைட் வந்து நாங்களே வந்து ஈஸியாக போட்டுடலாம், அதனால் அண்ணா வந்து சும்மா இருக்கிற நேரம் அப்படி அந்த சிக்னல் லைட்டை போட்டு நிற்கிறார். பின்னுக்கு வந்து 2 பக்கம் வந்து சிக்னல் லைட் மாற்றியாச்சு. ஜெனானா தான் மாற்றினவர். செயின் அந்த குட்டி வீலை வந்து அதையும் ஜெனானே போட்டுறார். அதை பூட்டினா பிறகு அடுத்து அந்த செயின் இந்த லொக்கை கலட்டிட்டு செயினை வந்து இதுக்க போட்டோம். அடுத்தது இந்த செயின் லொக்கை கலட்டிட்டு அப்படியே அந்த ஒரு பக்கத்தால் கொழுக்கிட்டு செயினில் லொக்கை போட்ட போகிறோம். அடுத்தது பைக் இந்த சில்லை வந்து பூட்ட போகிறோம். பிரியாணி கட்டும்பாருண்ணா கொஞ்சம் தரும் கொஞ்சம் பிரியாணி கட்டும் பம்மை கொலையை போட்டு போடுவோம். இது வந்து இந்த செயினுக்கு மட்டும் ஒரு 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 10,000 கிலோமீட்டர் ஒருக்கா குண்டு ஒன்று கலட்ட வண்டி கலட்டாகும். குண்டு ஒன்று கலட்டும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஈயும். இப்போ இந்த செயினும் வந்து ஒரிஜினல் விட கொஞ்சம் நீளமாக தான் போயிரும். இப்போ நாங்கள் இப்போ போடுற சைக்கிளோட வர செயின் மாதிரி இல்லை, இது கொஞ்சம் நீளமாக இருக்கும். இன்னும் செட்டிங் கொஞ்ச நாளில் முடியும். கொஞ்ச நாளில் ஓடும். ஒரு 10,000 12,000 கிலோமீட்டர் அப்புறம் குண்டு கலட்டும். அண்ணா என்ன சொல்லுவாருன்னா, இந்த செயின் வந்து ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் ஓடினா பிறகு இது வந்து ஈயுமா, அதனால் ஒரு குண்டு வந்து கலட்டி போட்டு திரும்ப கூட்டிகிட்டு ஓடலாமா, அதால் எதுவுமே பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்கேன். இழுக்க டைட்டாக வரக்கூடாது. பிரேக் பிடிக்க பிரேக் பிடிச்சோன்னா இப்போ இந்த நாங்கள் பிரேக்கை ரிலீஸ் பண்ணோன்னே இவர் உள்ளுக்க ரிட்டர்ன் போகணும். போனால் தான் அங்கே ஃபேட் ரிலீஸ் ஆகும். சில்லு சொன்னோம்னா இது இப்படி டைட்டாக பிரேக்கை பிடிச்சோன்னு என்ன செய்யணும்னா ரிலீஸ் ஆகாது. அப்போ ஃபேட்டை தேய்ச்சி கொண்டு இருக்கு. இதெல்லாம் ஃபேட் தேய்கிறதுக்கு வேலைக்கு தேய்கிறதுக்குரிய காரணம் இதுதான். இந்த இதில் கிடக்கு அந்த உள்ளுக்கடக்கு அந்த 10 ஓரிங் ரப்பர் அந்த அந்த என்னென்னா நாங்கள் பேட் பழுதாக போகிறதுக்கு காரணம் பேட் தேஞ்சோன்னு என்ன தேக்க விடுவோம். ஹீட் ஆகினோன்னு இந்த இது டிஸ்க் ஹீட் ஆகி இப்போ இந்த லெதர் ஊதிடும். அப்போ வந்து அது இப்போ ஃபேட் மாற்றேக்க நாங்கள் இப்போ ஃபேட் மாற்றேக்க இந்த ஓரிங்கை மாற்றி பேட்டை பார்த்தா மாற்றினா பாவினாலும் கூட இல்லாட்டிக்கு இதில் இருக்கிற டிஷ்ஷை மாற்ற வேண்டி வந்துடும். இந்த டிஷ் வரைஞ்சி எல்லாம் செட் விழுந்துருக்குல்ல, அந்த காரணம் அது. என்னடா பிரேக் பிடிச்சோன்னா ரிலீஸ் ஆகுது இல்லை. அதான் நான் இங்கே சின்ன ஆணில் எல்லாத்தையும் கம்மி பண்ணிக்கிறேன். காட்டி இந்த பம் இப்படி போய் வரணும். பிரேக் பிடிக்க
பம்ப் வந்து பின்னுக்கு போகணும், இப்போ இந்த பிரேக்கை ரிலீஸ் ஆகிக்கணும், பம்ப் இங்கே போகணும். பிரேக் பம்ப் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே இறுதியாக நாங்கள் பூட்டி கொண்டு வரோம். ஒரு ஓயில் எடுத்துகிட்டு விடுவோம். டிஸ்பேட்டை க்ளீன் பண்ணிவிட்டு பிரேக் ஆயில் வேணாங்கள். ஒரு போட்டில் வந்து ஒரு சின்ன போட்டில் தான் 380 ரூபாய் வந்தது. இப்போ சரியான முறையில் பம்ப் வேலை செய்யுதுன்னா இப்போ நாங்கள் இங்கே ஓப்பன் பண்ணேன் துறக்க ஓப்பன் பண்ண வேண்டு வருது. துறக்க ஆயில் தண்டவாடில் வெளியேறி கொண்டு இருக்கும். அந்த பம்மால் சீராக போய் ஆயில் வருதுண்டா. செயினை வந்து டைட் பண்ணுறோம். அதில் வந்து 3 ஒரு கோடு ஒன்று இருக்கும். அந்த நம்பர் படி செட் பண்ணும். முதல் இஞ்சாலை செட் பண்ணி போட்டு எது முதல் இஞ்சாலி பக்கம் செட் பண்ணி போட்டு செயின்ட டைட்டாக பார்த்து அதே நம்பர் அங்கால உடைச்சரி. இதில் ஒரு நம்பர் இருக்குது பாருங்க, 3 1 2 3 நம்பர் இருக்குது. இதே நம்பரில் வந்து இஞ்சாலைங்க இருக்குது. அதே நம்பரில் நாங்கள் செட் பண்ணால் சரி. ஓட்டுன மட்டன் நிற்கிது இஞ்சால அங்கால கொஞ்சம் உள்ளுக்கு எனக்கு வா. நாங்கள் நேரம் சரியாக இப்போ ஒரு 8:30 ஆகுது. நாங்கள் 11 மணிக்கு வந்து நாங்கள் அப்படியே ஓடி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். செயின் வந்து சிலது ஆடும் டைட் என்ன பின்ன அதை நாங்கள் லூஸ் ஆகும். ஓடி பார்த்துட்டு அப்படி பின்ன இருக்கேன் நான் சொல்கிறேன். மேனுவல் புத்தகத்தை 2000க்கு ஒருக்கா மாற்றணும். புத்தகத்தை கொடுத்து வச்சுட்டாங்க. இந்த புத்தகம் தாராங்க, மேனுவல் புத்தகம் உண்டு. அதை பார்க்குறீங்களா? என்ன சொல்லுங்கள், எத்தனை நாள் மாற்றணும் இன்ஜின் ஆயில்? ஓயில் இருக்குப்பா 3000க்கும் இருக்குதானே வாசிங்க. என்ன ஓயில் என்ன ஒரு கஸ்டோல் வந்து 2500 ரூபா. 2000 மாற்றுறது எங்களை இன்ஜின் கொஞ்சம் பாதிப்புகள் இல்லாமல் இருக்குது. வளமையாக நாங்கள் சில நேரம் 2500 மாற்றினாங்க, சில நேரம் 2000 மாற்றிடுவேன். இந்த நூறுலியா எல்லாம் போகிறோம்னா போய் வந்தால் பிரைஸில் 2000 மாற்றிருக்கேன். இப்போ சரியாக வந்து நீங்கள் இன்ஜின் ஆயில் இந்த R15க்கு வந்து மாற்றுறது வந்து ஒரு 2000 மாற்றினீங்கன்னா ஓகேயாக இருக்குது. அடுத்தது ஆயில் ஃபில்டர் அதையும் போட்டுட்டு டைட் பண்ணிவிட்டு இன்ஜின் ஆயிலை ஊற்றிட்டு அப்படி ஓடி பார்ப்போம். அப்படின்றீங்க கிளச் கேபிளுக்கு ஆயில் விட்டோம். நாங்கள் ட்ரிப் பண்ண தான் முதல்ல இந்த இன்ஜின் ஆயில் மாற்றின பிறகு இதை வந்து பார்க்குறாங்க. இதில் பாருங்க 2298 ஓடிட்டு இதை வந்து ரீஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஓகே, நான் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறேன். ஓடி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லட்டேன். இறுதியாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டை வந்துட்டோம். பைக்குன்ற வேலை வந்து இன்னும் ஒரு 2 வேலை வந்திருக்கு. அது வந்து இன்றைக்கி நேரம் காணாமல் போயிட்டு அண்ணா வந்து கடை கூட்டிகிட்டு போகிறேன்றதால மாற்றல. துராட்டல் கேபிளும் வந்து வேண்டணும், ப்ளக்கும் வந்து வேண்டணும். அதெல்லாம் வேண்டி பூட்டின பிறகு மொத்தமாக வந்து எவ்வளோ செலவாயிருக்குன்னு பார்ப்போம். நாளைக்கு சந்திப்போம். நேரம் சரியாக மதியம் 12:10. நேற்று நாங்கள் வேலை செஞ்ச கராச்சியில் தான் நிற்கிறேன். இப்போ கையில் வந்து ஒரு ப்ளக் கொண்டு இருக்கு பாருங்க. இந்த ப்ளக் வந்து யாழ்ப்பாணம் வந்து வேண்ட போனோம். ஒரு 11 மணிக்கு போனது. இது வந்து இந்தியாவில் தான் இந்த ப்ளக் வந்து வேண்டி இங்கே வந்து விற்பனை செய்யலாம். இந்தியாவில் வந்து 107 ரூபாய் இது அடிச்சிருக்கு. ஆனால் நான் இங்கே வேண்டினா 500 ரூபாய்க்கு. அதே மாதிரி R15க்கு வந்து த்ராட்டல் கேபிள் முன்னுக்கு இந்த த்ராட்டல் கேபிள் வந்து 2 வரும். இந்த கேபிள் வந்து ஜெமகாண்டு தான். அப்படி அந்த சீல் பை கேபிளே இருக்குது. அதின் விலை வந்து 2400 ரூபா. அடுத்தது வந்து இது வந்து எங்கள் ஊர்லேயே ஒரு கடையில் வேணாம், பஜாஜிൻ്റെ ஜெமகாவுக்கும் இது வந்து செட் ஆகுமா. இவ்வளோ வேண்டாம் 800 ரூபாய்க்கு வேணாம். இது இந்த அப்படியே பக்கத்தை பாருங்க. இந்தியாவில் வந்து என்ன விலையண்டு மறக்காமல் சொல்லுவோம். இங்கே வந்து 800 ரூபாய்க்கு கொடுக்கலாம். முன்னுக்கு வந்து பைக்கின்ற பம்மெல்லாம் கலட்டி அண்ணா கழுவி கொண்டிருக்கிறார். அடுத்து வந்து அந்த கவலியெல்லாம் கலட்டிட்டு ப்ளக்கை வந்து மாற்றணும். நாங்கள் ப்ளக் வந்து என்னத்துக்கு மாத்திரமெண்டா சில நேரம் வந்து ஓடைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு லேக் கொண்டு வருது. அதால் வந்து அதையும் நாங்கள் மாற்றுறோம். டெண்டோ இது வந்து பஜாஜிൻ്റെ தான். அண்ணா என்ன சொன்னவரண்டா இதுக்குள்ளுக்கு வர இந்த டெண்டு லெதர் மட்டும் எல்லா பைக்கிங்கும் வந்து செட் ஆகுமா. அதனால தான் நாங்கள் வேறு பிராண்டில் வந்து வேணாங்க. மற்றபடி பிரச்சனை இல்லை. எல்லாம் போட்டு பார்த்துட்டு இறுதியாக சொல்கிறேன் என்ன மாதிரி மொத்த விலை வந்தேன்ட்டு. அப்படி இதெல்லாம் மாற்றிட்டு ஒரு பெரிய ஒரு பயணம் கொண்டு போக போகிறோம். காணொலிக்கு வந்து உங்களுடைய ஆதரவை தாருங்க. இனி வர்ற காணொலிக்கும் உங்களுடைய ஆதரவை தந்து கொண்டே இருக்கும். பம்புன்ற பார்ட்ஸ் எல்லாத்தையும் கழுவிட்டு அதில் வந்து காய விட்டு வந்துக்கிறோம். பிரேக் பம்பெல்லாம் போட்டின பிறகு இதில் வந்து ஒயிலை விட்டுட்டு பிரேக் அடித்து அண்ணா டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. பிரேக் அடி ஓடுதோ இல்லையோண்டு. அதில் வந்து ஏஆர் எடுத்தால் கொஞ்சம் கஷ்டம். அதனால் திரும்ப அமர்த்தி பார்த்து நிற்கிறேன். ஏஆர் ஃபில்டரை வந்து என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு பார்த்தது. அது வந்து செக் பண்ணி பார்க்க தான் எங்களுக்கு ஒரு சம்பவம் ஆகிட்டு. இதில் பாருங்க ஏஆர் ஃபில்டரை வந்து எலி வந்து கடிச்சிட்டு நாங்கள் வந்து வீட்டை வந்து ஒரு இடத்தையே வந்து பைக் வர்றதால ஒரு வீட்டை ஒரு எலி ஒன்று சுற்றி திரிகிறார்.
அவர் வந்து இதில் பாருங்க, இதில் ஒரு பக்கத்தையே வந்து தின்னுட்டு நிறைய டஸ்ட் எல்லாம் போயிருக்கு பாருங்க. இப்போ என்ன ஒரு பிரச்சனைடா இதையும் வந்து நாங்கள் மாற்றணும். ஏஆர் ஃபில்டர் வந்து வேண்டியாச்சு. இது வந்து எங்கள் ஊர்லேயே தான் இருக்குது, சங்கானையில் ஒரு கடை ஒன்றில் வேண்டாங்க. இது வந்து ஒன்றுண்ட விலை வந்து 900 ரூபாய். 12,000 கிலோமீட்டருக்கு ஒரு இதை வந்து மாற்றணும். அடுத்து வந்து 5,000 கிலோமீட்டரில் வந்து இதை வந்து கலட்டி க்ளீன் பண்ணணும். நாங்கள் இதை வந்து பெருசாக நோட் பண்ணல. இதை நோட் பண்ண விட்டுருந்தா இன்ஜினுக்கே பெரிய ஒரு ஆபத்துன்னு வந்திருக்கு. இந்த பார்ட்ஸும் வந்து இந்தியாவிலேருந்து தான் வந்திருக்கு. இது வந்து என்ன விலையுண்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுவோம். இங்கே வந்து நான் இது பண்ணிக்க 900 ரூபாய்க்கு பண்ணது. த்ரோட்டல் கேபிளை வந்து பூட்டியாச்சு. அடுத்தது வந்து இந்த ஏஆர் ஃபில்டர்னு இந்த கேஸ் அதையும் வச்சு பூட்டிட்டாரண்ணா. ஏஆர் ஃபில்டரை வச்சு பூட்டிட்டு அடுத்தது என்ன செய்ய போகிறீங்க? ஏர்கிட்ட போட்டு கேஸ் மாதிரி ப்ளக் மாற்றணும். ப்ளக் மாற்றணும்ண்ணா. பைக்கில் இருந்த அந்த ப்ளக்கை வந்து கலட்டியாச்சு. இந்த ப்ளக்குன்ற பிராண்ட் வந்து என்ஜிக்கு இருக்குது. இப்போ நாங்கள் போடுறது வந்து சாம்பியன் உண்டு. அதுவும் வந்து இந்தியாவிலேருந்து தான் வந்தது. இப்போ நாங்கள் மாற்றின பொருட்கள் எல்லாமே வந்து இந்தியாவில் இருந்து வந்தது தான். இருந்தாலும் எங்கண்ணா ப்ரோ தேடி கண்டுபிடிச்ச ஒரு மாதிரி கலட்டி அப்படியே புதுசாக வந்து மாற்றி கொண்டிருக்கிறேன். நேரம் சரியாக இப்போ ஒரு 5 மணி ஆகுது. அப்படியே பைக் எல்லாம் வந்து செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சாச்சு. இந்த பைக் செஞ்சதுக்கான மொத்த செலவு வந்து 32,200 ரூபா வந்தது, மெக்கானிக் கூலியோடு சேர்த்து. இதே வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து இந்த காணொலியை பார்க்குறீங்கன்னா இந்த நான் வண்டின இந்த பார்ட்ஸுக்கும் இப்போ இங்கே நான் வண்டின பார்ட்ஸுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. அங்கே வந்து விலை குறைவு, இங்கெல்லாம் டெக்ஸ் எல்லாம் வச்சு வாங்கும்போது கூடவாக தான் இருக்குது. இப்போ பைக் எல்லாம் செஞ்சு நல்லபடியாக தான் இருக்கிறார். இந்த பைக்கோடு நாங்கள் ஒரு ட்ரிப் ஒன்றுக்கு போக போகிறோம். அதுக்காக தான் மெயினாக செஞ்சு நாங்கள் இனி வர காணொலியிலெல்லாம் நாங்கள் போகிற இந்த பயணத்தை வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். இப்போதைக்கு வந்து போகிறப்பெல்லாம் இல்லை, அதுக்கு முன்னாடியே செஞ்சு வச்சாச்சு. இந்த காணொலியை வந்து நான் நிறைவு செய்கிறேன். இந்த காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. நன்றி.